14வது நூற்றாண்டுல டெல்லி சுல்தானாவால இந்த இடத்தோட கோபுரம் வந்து அழிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மறுபடியும் அதை சீரமைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு ஆயிடுச்சான். கிட்டத்தட்ட 16 மற்றும் 17ஆம் நூற்றாண்டுல தான் இதை ஃபுல்லா சீரமைச்சு எக்ஸ்பேண்டே பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வரலாற்று குறிப்போ சொல்லுது. இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட ஒரு சிறப்பான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலை சுற்றி இருக்கிற அந்த கோபுரங்கள் தாங்க. கிட்டத்தட்ட 21 கோபுரங்கள் இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கு. அது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்ச நூற்றாண்டு செஞ்சுரி எதுன்னு பார்த்தீங்கன்னா 16 மற்றும் 17வது நூற்றாண்டுலேயே ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவ்வளவையாங்க இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்குள்ள நுழைஞ்சு ஒரு 5ல இருந்து ஒரு 6 கோபுரத்தை கிராஸ் பண்ணி தான் நீங்க ரங்கநாதர் அவர்களை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்துட்டு அந்த கோயிலோட பேக் சைடு நீங்க போனீங்கன்னா பின்னாடி காவேரி ஆறு, அதாவது ஸ்ரீரங்கம் சிட்டியில் ஆரம்பிச்சு காவேரி ஆறோட அந்த விளிம்புல இந்த ஒரு பெரிய கோயிலை கட்டியிருக்கிறாங்க. என்ன மாதிரியான ஒரு அற்புதமான கட்டிடக்கலை பார்த்தீங்களா? இது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கோயிலில் இந்த மாதிரியான கார் சர்வீஸ் கூட கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ நீங்க இந்த கோயிலுக்கு வரதா இருந்தால் எவ்வளோ